இந்த வீடியோவில் நம்ம ஒரு மேஜிக் ப்ராஜெக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னா, கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி ஒருத்தங்களுக்கு ஏஜை நாம் கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டுபிடிச்சோம். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஏஜை நான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறேன். என்னோடய ஏஜ் வந்து 51. என்னோடய ஏஜை இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்கொயரில் 51 இருக்கான்னு பார்ப்போம். இருக்குது. ஸோ இதை we have to pull down the square. இந்த ஸ்கொயரை பாருங்கள், இதில் 51 இருக்கா பாருங்கள், இல்லை, then leave it. இதில் 51 இல்லை, இதில் 51 இருக்குது. ஸோ pull down. இதில் 51 இருக்குது, pull down. இதுலேயும் 51 இருக்குது, இந்த இருக்குது 51, pull down. ஓகே. ஸோ நம்ம இப்போ ரெண்டு ஸ்கொயரில் 51 இல்லை, மொத்தம் 6 செக் தான் பண்ணியிருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம என்னோட ஏஜ் வந்து 51 நான் சொன்னேன். இதில் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். 16, 17, 32, 49, 51. ஸோ டோட்டல் வந்து 51. நம்ம கெஸ் பண்ண என்னோட ஏஜ் வந்து 51 இதில் கரெக்டாக இருக்குது. இதை எப்படி பண்ணலான்னு சொல்லித்தரேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரில் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்குது, இந்த ஸ்கொயர்லேயும் கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 6 ஸ்கொயரில் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பரை வந்து நான் கீழே நோட் பண்ணி வச்சுருக்கேன். 1 இந்த ஃபஸ்ட் நம்பர். இந்த ஸ்கொயரில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் 4 இதாக இருக்குது. இந்த ஸ்கொயரில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் 8 இங்கே வச்சுருக்கிறேன். இந்த ஸ்கொயரில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் 16. இந்த ஸ்கொயரில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் 32. இந்த ஸ்கொயரில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் 2. என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இந்த நீங்கள் இதை வந்து புல் டவுன் பண்ண பிறகு இந்த பக்கம் இது தெரிகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது ஒரு கால்குலேஷன், ஒரு நம்பர் கால்குலேஷன் தான். இது மேஜிக் ஒன்றும் கிடையாது, ஒரு கால்குலேஷன். 1 to 63 வரைக்கும் நம்ம இதில் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி இதை காமிச்சு உங்கள் ஏஜை வந்து நான் 6 செக்கில் கண்டுபிடிச்சிட்றேன்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த நம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கொயரில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் பண்ண மாதிரி இருக்கும். பட் நம்பர் கால்குலேஷன் தான். இது சூப்பராக பண்ணுங்கள். இப்போ இது வந்து ஸ்கூல் பிள்ளைங்க எக்ஸிபிஷனுக்காக பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு. இதை மாதிரி பண்ணி மேஜிக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பேப்பரில் நம்பர் எழுதிட்டு இந்த ஃபஸ்ட் நம்பரை நீங்கள் பேக்கில் கூட எழுதிக்கலாம். அப்போ நீங்கள் சொல்லும்போது என்ன பண்ணிக்கலாம்னா, இதை காமிச்சிட்டு இதில் உங்கள் ஏஜ் இருந்துன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸுக்கு மினி ப்ராஜெக்டை பண்ணலாம். அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா தரம் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணால், ஒரு அறையில் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்க, இன்னொரு அறையில் இதை ஸ்டோர் பண்ணிங்க, இன்னொரு அறையில் இதை ஸ்டோர் பண்ணிங்க. இந்த மாதிரி 6 அரைஸில் வந்து நீங்கள் இந்த நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணிங்க. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, டிஸ்பிளே பண்ணும்போது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த அரே டிஸ்பிளே ஆகணும். எல்சிடி டிஸ்பிளேயில் பெரிய டிஸ்பிளே இருக்குது, அதில் வந்து இந்த அரே வந்து டிஸ்பிளே ஆகணும். இதை மாதிரி நெக்ஸ்ட் பண்ணும்போது இந்த அரே டிஸ்பிளே ஆகணும். இதை மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். இந்த அரே டிஸ்பிளே ஆகும்போது அவங்க ஏஜ் அதில் இருந்துன்னா நீங்கள் ஒரு பட்டன் செலக்ட் பட்டன் வச்சுங்க. அதை செலக்ட் பண்ணும்போது 1 செலக்ட் ஆகணும். 1 செலக்ட் ஆகி என்ன பண்ணணும்னா, ஒரு கவுண்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுங்க. அந்த வேரியபிளில் வந்து 1 ஆட் ஆகணும். இதில் இருந்துன்னா 4 ஆட் ஆகணும். தேர்ட் உள்ளதில் இருந்துன்னா 8 ஆட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, கடைசியில் ரிசல்ட்னு சொல்லி ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன சொல்லணும், இந்த இதில் என்னென்ன வேரியபிளில் என்னென்ன ஆட் ஆகிருக்கோ, அந்த டோட்டலில் என்ன இருக்கோ, அந்த கவுண்டில் என்ன இருக்கோ, அந்த வேல்யூ வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். நீங்கள் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபியூச்சரில் இதை வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்டாக போடுறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த நான் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மேஜிக் பண்ணலாம். இதை வந்து எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.